எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த திருப்பந்தியில் நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய சுகமளிக்கிற பிரசனம் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருப்பந்தி தான் நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஜீவ விருட்சமாய் இருக்கிறது. இந்த ஜீவன் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. இதில் நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது உம்முடைய ஜீவன் எங்களுடைய வாழ்க்கையில் பாய்ந்து செல்வதாக. நீர் சொன்னீர், ஒருவன் என் சரீரத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவான் என்றால் அவனுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொன்னீர். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜீவன் இன்றைக்கு பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பாய்ந்து செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. நீர் இதுவரை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிலே நீர் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னீர். இதை என் நினைவாக செய்யுங்கள். அவர் போஜனம் பண்ண பின்பு இப்படி அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என்னால் ஏறெடுக்கப்படுகிற புது உடன்படிக்கையாயிருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்னீர். இந்த வேளையில் உம்முடைய திருப்பந்தியில் நாங்கள் பங்கு பெறும் பொழுது உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் அல்ல, எங்கள் வாழ்க்கை அல்ல, உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் செய்த தியாகத்தை, நீர் செய்த அந்த பலியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக மரித்த மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதில் பங்கு பெறும்போதெல்லாம் என்னுடைய மரணத்தை, என் வருகை மட்டும் நீங்கள் அறிவிக்கிறீர்கள் சொன்னீர். உம்முடைய மரணம் எங்களுக்கு ஜீவனை உண்டாக்கியது. நீர் எங்களுடைய பாடுகள் நிமித்தம், ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டீர், காயப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் எல்லா ஆக்கினையும் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. நீர் எங்களுடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபாக்கினையும் தேவனுடைய அக்னியையும் எல்லா பாவத்தையும் சாபத்தையும் எல்லா அக்கிரமங்களையும் எல்லா வியாதிகளையும் நோய்களையும் நீர் உம்முடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்தீரப்பா. இந்த வேளை நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை, நீர் எங்களுக்காக செய்த பலியை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்திய உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வேளையில் நாம் அவருடைய சரீரத்தை தியானிப்போம். அவருடைய சரீரம் நமக்காக விற்கப்பட்டது, நமக்காக நொறுக்கப்பட்டது. அந்த சரீரம் நம்முடைய எல்லா வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உமது ஆசீர்வாதங்களையும் தயவையும் பெற மிகுந்த எதிர்பார்ப்புடன் உம்முடைய பந்தியில் பங்கு கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுவோம். எனக்காக கொடுக்கப்பட்ட உமது சரீரத்துக்காக நன்றி கூறுகிறேன். நிச்சயமாகவே நீர் என் பாடுகளை, என் வியாதிகள் மற்றும் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களையும் என் வலிகளையும் சுமந்தீர். என் மீறுதலுக்காக உம்முடைய சரீரம் காயப்பட்டது, என் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டது. எனக்கு சமாதானத்தையும் நல் வாழ்வையும் உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்தது. உமது தழும்புகளால் நான் குணமடைந்து முழுமை அடைகிறேன். உமது தழும்புகளால் நான் குணமடைந்து முழுமை அடைகிறேன். கர்த்தராகிய இயேசுவே, நான் வைத்திருக்கும் இந்த அப்பம் எனக்காக அடிக்கப்பட்ட உமது சரீரத்தை குறிக்கிறது. உமது சரீரம் எனது அனைத்து நோய்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டது. அதனால் நான் எல்லா வேதனை மற்றும் நோய்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறேன். உமது சரீரத்தில் நான் பங்கு கொள்ளும் பொழுது நான் குணமடைந்து பூரணம் அடைந்தேன் என்று அறிவிக்கிறேன். உமது சரீரத்தில் நான் பங்கு கொள்ளும் பொழுது நான் குணமடைந்து பூரணம் அடைந்தேன் என்று அறிவிக்கிறேன். உமது முடிக்கப்பட்ட வேலையின் நிமித்தம் நீதியான அந்த அடித்தளத்தின் அடிப்படையில் நான் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். நீ செய்து முடித்த அந்த வேலையின் நிமித்தம் நான் பலமாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். கழுகுகளைப் போல என் இளமை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு என் உடல் மீட்கப்படுகிறது. உமது கிருபையால் நீண்ட ஆயிலும் தெய்வீக ஆரோக்கியம் என் பங்கு என்று அறிவிக்கிறேன். உமது கிருபையால் நீடித்த ஆயுசு நாட்கள், தெய்வீக ஆரோக்கியம் என் பங்கு என்று அறிவிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். இப்பொழுது நாம் அவருடைய நம் அப்பத்தில் மாத்திரம் பங்கு கொள்வோம். அவருடைய சரீரத்தை குறிக்கிற அந்த அப்பத்தில் பங்கு கொள்வோம். இப்பொழுது நாம் நம்முடைய கையிலே பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். அவருடைய இரத்தத்தை நினைவு கூறும். அவருடைய இரத்தம் நமக்காக செய்த காரியங்கள், என் மன்னிப்பிற்காக சிந்தப்பட்ட உமது விலையேறப்பட்ட இரத்தத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை மீட்பதற்காக உமது பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினீர். உமது இரத்தத்தால் நான் முற்றிலும் மன்னிக்கப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, மீட்கப்பட்டு கர்த்தருடன் ஒப்புரவாக்கப்பட்டாய். உமது இரத்தத்தின் மூலம் நான் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்க குமாரத்துவத்தை பெற்றிருக்கிறேன். உமது இரத்தத்தால் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் வந்திருக்கிறேன். உமது இரத்தம் எப்பொழுதும் சிறப்பானதை பேசி என் வாழ்க்கைக்காக பரிந்து பேசுகிறது. உமது பலியின் மூலம் நான் என்றென்றைக்கும் நீதிமானாக்கப்பட்டேன் என்று அறிக்கை செய்கிறேன். நீதிமான்களுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களும், வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும், குணப்படுத்துதல், பாதுகாப்பு, செழிப்பு மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் என்னுடையது என்று நான் அறிக்கை செய்கிறேன். இந்த இரத்தத்துக்காக நன்றி ஆண்டவர். இப்பொழுது நாம் பாத்திரத்தில் பங்கெடுப்போம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாத்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சரீரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உமது சரீரத்திலும் இரத்தத்திலும் உங்களுக்குள்ள நீர் எனக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலும் உமது பெயரில் வெளிப்படும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் உமது சரீரத்தில் இரத்தத்திலும் பங்கு கொண்டதால் உமது நித்திய ஜீவனை பெற்றேன். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இந்த பூமியில் இருப்பேன். நீர் ஆரோக்கியமும் முழுமையும் நிறைந்தவராக இருப்பதால் நான் அனைத்து நோய்களில் இருந்தும் பலவீனங்களில் இருந்தும் விடுவிக்கப்படுகிறேன். என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலன் பெருகும். என் இளமை கழுகுகளைப் போல புதுப்பிக்கப்படும். என் சரீரத்தில் அனைத்து சீரழிவு மற்றும் முதுமை செயல்முறை ரத்து செய்யப்படுகிறது. இப்பொழுதே அவரது வலிமையின் மறுபிறப்பு மற்றும் புதுப்பித்தலை பெறுகிறேன். நான் இயேசுவின் நாமத்தினால் பலத்திலிருந்து பலமாக வளர்கிறேன். இப்பொழுதே ஆமென். செய்வோம் அவருடைய ஆசீர்வாதங்களை. நான் கர்த்தரின் நீதி ஆவதற்கு நீர் பாவமானீர். நீதிமான்களுக்காக வாக்களிக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் பெறுவதற்காக நீர் சாபமானீர். நான் ஆரோக்கியமும் முழுமையுமாகவும் இருக்கும்படி நீர் என் வேதனையும் நோயையும் ஏற்றுக்கொண்டீர். நான் உம்மில் மகிழ்வதற்காக என் துக்கங்களை எடுத்துக்கொண்டீர். என் தலை நிமிர்ந்து நிற்கும்படி என் அவமானத்தையும் நிந்தையும் எடுத்துக்கொண்டீர். நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேசிக்கப்படுவதற்கு நீர் என் நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டீர். நான் செல்வ செழிப்புடன் இருக்க என் வறுமையை நீர் எடுத்துக்கொண்டீர். நான் நீடித்த திருப்திகரமான வாழ்க்கையை பெற நீர் இளமையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டீர். உமது பந்தியில் பங்கு பெறும் பொழுது என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் உமது கிருபையின் கீழ் இருக்கிறேன். பாவம் நோயும் என் மீது ஆதிக்கம் செலுத்தாது. உமது நித்திய ஜீவன் என்னில் இருக்கிறது. கடைசி நாளில் நான் உம்மால் எழுப்பப்படுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மகாபெரிய பிளாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரே எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த பந்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உம்முடைய சுகம், உம்முடைய பலன், உம்முடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு மீது இறங்கி வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சரீரங்களை நீ தொட்டதுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் உடைய ஜீவன் கடந்து வந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.